and give thanks to God for what God has done in our life. இந்த மகிழ்ச்சியான இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் நல்ல தேவன் அப்பா. எங்களை உருவாக்கினவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், எங்களை மீட்டெடுத்தவர், எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவர், எப்போதும் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் வாழ்விற்கு நன்மையானவைகளை தருகிறவர். கர்த்தாவே, அருமை சகோதரர் நோபல் குடும்பத்திற்கு கர்த்தர் கடந்து வந்த காலங்களில் நீர் குடும்பத்தோடு சேர்ந்து நண்பர்களாக, திருச்சபை மக்களாக கொஞ்ச நேரம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லவும், மகிழ்ச்சியோடு அருமையான குடும்பத்தாரோடு சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்திருக்கவும் இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். 2 பேர் 3 பேர் கூடுகிற எந்த ஒரு ஸ்தலத்திலும் பிரசன்னராகிற தேவன் எங்கள் நடுவில் பிரசன்னராய் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களையும் கர்த்தர் துரிதமாய் அழைத்துவார். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது 2 பாடல் நாம் பாடி அவரை நாம் துதிக்க இருக்கிறோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி என்கிற பாடலை நாம் பாடுவோம். நம்மை என்றும் அதற்காக தந்தார், அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் ஆடைக்காலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்லத்துக்கும் பலக்கும் ஒன்றுக்கும் பயத்தினை ஜெயித்திடுவேன். பலக்கும் ஒன்றுக்கும் பயத்தினை ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் இந்த அடைக்கலமாவே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் இந்த அடைக்கலமாவே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் நபுரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராது, கரங்களில் தாங்கிடுவார். பாதம் கல்லில் என்றும் இடராது, கரங்களில் தாங்கிடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை நிறைய பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. இந்த நாளிலும் நீங்கள் எங்களோடு இருப்பது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத தேவன் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றி தருகிற தேவன் நம் தேவன். அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா தேவச்சனமே பாடி துதிப்போம். பாஸ்டர் வந்து நிறைய சத்தம் கேட்கும். ஒரு வீட்டில் வந்து ராக் மியூசிக் கேட்கும், சில வீட்டில் வந்து சண்டை போடுற சத்தம் கேட்கும். பட் நம்ம தேவ ஜனமாகிய நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே அந்த துதியின் சத்தம் இருக்கும்போது அது வந்து சத்ருவை நொறுக்கிற ஒரு காரியமாக மாறும். நம்ம கடலை துதிக்கும் போது maybe people are watching us, what is happening? Something different, unique, and that is exactly what our prayers are in this house as we begin this journey in a new phase of our life. It's a new neighborhood, it's a new location, but God giveth us many things, and this is one of the blessings. அடுத்த பாடல பார்த்தீங்கன்னா தேவ ஜனமே பாடி துதிப்போம். நீதி தயவு கிருபை நல்கும் தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும்
தூதராய் சேவை செய்து தேவஜனமே பாடி துதிப்போம் தேவதேவனை போற்றுவோம் நிகழென்றும் ஏற்றியே அவரை படுத்திடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் அருமையான இந்த இல்லத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக, இந்த நாள் முதற்கொண்டு இந்த குடும்பத்தில் கர்த்தர் வாசம் செய்து இந்த குடும்பத்தை இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு சாட்சியாக அன்பான குடும்பத்தாருக்கு ஒரு சமாதானமான சுகமான இல்லமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தர 2 பேர் ஜெபிக்க போகிறோம். முதலாவது இப்போ அதற்காக 2 பேர் ஜெபித்திருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது ஜெப நிலையில் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறேன். மகிழ்ந்து கழிவுகள் என்று சொன்னீங்களே சுவாமி, இந்த நாளிலும் பிள்ளைகள் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதான கிருபையை கொடுக்கிறப்பா. ஸ்தோத்திரம் அன்றைய பிள்ளைகள் அன்றைய விருப்பப்படி அன்றைய அவர்களுக்கு என்று ஒரு புதிய இல்லத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி வாதித்த போது அன்றைய நீர் ஒரு அருமையான இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தின இடம் சுவாமி. அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல அந்த எல்லாம் கட்டி முடிக்க சாய்க்கிறதுக்காக நன்றியோடு நீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. அன்றைய நீர் அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் அதிசயமான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ செய்தபடியாக நீ நன்றியோடு நீ ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் இந்த நாளில் சுவாமி அன்றைய நீ சகையை வீட்டிலே போய் தங்கினது போல சுவாமி, அன்றைய பிள்ளைகள் வீட்டில் தங்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே. அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் அன்று ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக அந்த இடத்தை விட்டு செல்லத்தக்கதான கிருபையை தாரும் ஐயா. சாலமோன் மண்டபத்தில் நீர் உலாவிங்கள் அப்பா. அன்றைய இந்த வீட்டில் நீங்க உலாவ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றைய உயரம் உன்னதமான அன்றைய சிங்காசனத்திலே அந்த வீட்டில் நீர் அமர்ந்திருந்த சுவாமி, பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை கத்தராக நீர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு விளக்கி கட்டிங்கப்பா. அன்றைய அந்த இடத்துல நல்ல சுக பலன் ஜீவன் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்க அப்பா. ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே எய்தில் கண்ட வியாதிகளில் ஒன்றை உங்களுக்கு வரவிடன் என்று சொன்ன தேவன். வீட்டின் நிலைக்காரர்களிலும் ஜன்னல்களிலும் ரத்தம் பூசிக்கிறோம், வீட்டை சுற்றிலும் ரத்தம் பூசிக்கிறோம் ஐயா. இந்த சுடர்களை பட்டயத்தை வைத்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, அன்றைய பிள்ளைகள் மீது இரக்கமாய் நீர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சாமி சங்கீத ஆசிரியர் மீது இந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. அந்த இடத்திலே அவர்களுடைய மகிமையை காண வேண்டும் ஐயா, அவருடைய அற்புதத்தை காண வேண்டும், அதிசயத்தை காண வேண்டும் ஐயா. அவர்கள் ஒவ்வொருவரும் எழுதி பிரகாசிக்கட்டும் ஐயா. விசேஷமாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் சொன்ன வாக்குத்தத்த பிரகாரமாக பிள்ளைகளை கீர்த்தியாக வைக்கப்பா. ஆண்டவரே உங்களை வாழாக தலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே அந்த 14 அதிகார வசனத்தில் உள்ள வசனங்களை படித்து தியானித்து அவர்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். வீட்டின் தண்ணீரையும் அப்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த ஏதேனிலிருந்து 4 ஜீவ நதியில் புறப்பட்டு சென்றதே அப்பா. அந்த 4 நதியிலும் செல்லும் இடத்திலே செழிப்பை உண்டாக்கினீரப்பா. அதுபோல இந்த வீட்டில் இருக்கிற 4 பிள்ளைகளின் நிமித்தமாக 4 ஆறுகள் பாய்ந்து ஓடட்டும் ஐயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க, ஓய்வு நாளை பரிசுத்தங்களை ஆசரிக்க, அநேகருக்கு அவர்கள் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக வாழ திருச்சபைக்கும் எளியவர்களுக்கும் மிஷினரி ஊழியர்களையும் தாங்கக்கூடிய பிள்ளைகளாக அவர் வாழ கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் பிள்ளைகளும் விசேஷமாக உடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அன்றைய அவருடைய மனவாண்டியை நீ பூர்த்தி செய்து கொடுக்கிறப்பா. நன்றியோடு நீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. வரும் நாட்களிலும் சுவாமி அந்த இடத்திலே நீ இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அந்த இடத்திலே வாசம் பண்ண செல்லும் பொழுது சுவாமி அன்றைய நல்ல சரீர சுகவரத்தை காத்தார். அன்றைய இந்த நாட்களிலும் சுவாமி பயங்கரமான வியாதிகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஐயா. அன்றைய அந்த வியாதிகளுக்கெல்லாம் இந்நாள் வரைக்கும் அன்றைய எங்களை கண்களின் விடுப்பில வைத்து பாதுகாத்துக் கொண்டீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்களிலும் சுவாமி உன்னை பறந்து காட்டும் பட்சியை போல நாங்கள் காத்துக்கொள்வேன், எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறீங்க சுவாமி. அன்றைய எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்தாப்பா. அன்றைய பிள்ளைகளை கண்களை விடுப்பில வைத்து பாதுகாத்து சுவாமி, பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த நேரத்தில் நன்றியோடு அந்த வீட்டுக்கு நாங்கள் கடவுளை வர வேண்டும் என்று அழைக்கிறோம் ஐயா.
அன்றைய அதுக்கான ஒரு கல்யாண வீட்டிலே அழைத்தாருங்கப்பா, குறைகளை நிறைவாக்கினீரப்பா. அதுபோல சுவாமி எம்மாவு சீஷரோடு நீங்க செஞ்சீங்கப்பா, அவர்கள் வீட்டின் அப்பத்தை தண்ணி அப்பத்தை ஆசீர்வதிக்கீங்கப்பா. அதுபோல அந்த வீட்டினுடைய அப்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம் ஐயா. அன்றைய பிள்ளைகளை மீண்டும் அந்த கருத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியத்தையும் உண்மை சார்ந்து வாழத்தக்கதாக, உண்மைய ஆலோசனை கேட்கத்தக்கதாக, அன்றைய மகிமையும் கருத்தையும் துதியையும் புகழையும் அன்றைய உமக்கு சேர்க்கும் பிள்ளைகளாக இந்த நாம் மகிமைக்கு பிள்ளைகளை உயர்த்தி அன்றைய கரங்களை வைக்கிற சுவாமி. இந்த நாமத்தை நல்ல ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிமா. நாங்கள் தூர இடத்துல இருந்தாலும் ஐயா, அன்றைய ரத்தம் பிள்ளைகள் மீது பூசி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அன்றைய ரத்தம் பூசி ஜெபிக்கிறது ஐயா. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ரத்தத்தின் கொடையும் மறைத்துக் கொள்ளும். இந்த நாம மகிமைப்படுத்தும் ஐயா. உங்களுக்கு சாட்சிகளாக எழுதி பிரகாசிக்கட்டும் ஐயா. எழுதி பிரகாசி வல்லமை தரித்துக் கொள் என்று சொன்ன தேவன் எழுதி பிரகாசிக்கட்டும் ஐயா. அன்றைய அலங்காரமான கிரீடம் கருத்தில் இருக்க அலங்காரமான கிரீடமாக இருக்கட்டும் ஐயா. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். நன்மையின் பிள்ளைகளை வாழ்க்கையை தொடரட்டும். இயேசுவின் நல்ல பிதாவே. இருக்க கிருபை செய்கிறது. துதிக்கெல்லாம் மகிமையை மக்கள் செலுத்துகின்றோம். எல்லாம் வல்ல இனிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறார் என்றார். ஆமென். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான அவர் பிள்ளைகள் செபித்த வேத வசனத்தின்படி இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் தொடரட்டும். இப்போது நாம் வேத பாடம் வாசிக்க கேட்கிறோம். Matthew chapter 7, verses 24 to 29. Therefore, whoever hears these sayings of mine and does them, I will liken him to a wise man who built his house on the rock. And the rain descended, the floods came, and the winds blew and beat on their house. And it did not fall, for it was founded on the rock. But everyone who hears these sayings of mine and does not do them will be like a foolish man who built his house on the sand. And the rain descended, the floods came, and the winds blew and beat on that house, and it fell. And great was its fall. And so it was when Jesus had ended these sayings that the people were astonished at his teaching, for he taught them as one having authority, and not as the scribes. மாணவர்களே, இப்பொழுது நாம் ஆலயத்தில் நாட்டப்பட்ட பெற்றோர்களை எனக்கு சாமிக்கு கற்றுக் கொடுத்தார். Parents who are deeply rooted in church. I remember about a story, and it's not a story, it's a fact that happened in the 80s. We had a pastor in St. Paul's Church. He was very straightforward and he was very strict, and I was in the choir. எல்லாத்தையும் நேர்த்தியாக இருக்கிற ஒரு போதகர். அந்த போதகர் வந்து 5 years முடிச்சுட்டு போகும்போது he went to கோடம்பாக்கம். எங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, they started going there. ஸோ he's 2 வாரம் பார்த்தார். 3வது வாரம் கூப்பிட்டு கேட்டார், எதுக்கு நீங்கள் இங்கே வரீங்க, நீங்கள் சென்ட் பால்ஸ் போகிறதுனா கேட்டார். அப்போ வந்து சொன்னாங்க, இல்லை உங்களை பிடிக்குங்கய்யா, நீங்கள் உங்கள் பிரசங்கம், the way you conduct yourself spiritually, how you edify the congregation, we like it. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்குனே ஒரு அந்த ஆலயத்தில் வந்து சென்ட் பால் சர்ச்சில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு கொடுத்துருக்காரு. 2 பேர் வந்து ஊழியம் செய்றீங்க, பிள்ளைங்களும் கோயிலில் இருக்காங்க. உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்தது வந்து அந்த ஆலயம் தான். ஸோ நான் எங்கள் அப்பா அம்மா வந்து they were very stunned because they never expected that answer. So we continued going to St. Paul's Church. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have been going to the very same church. அண்ட் இது வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய கிருபை கடவுள் கொடுத்தது. எப்பொழுதுமே நானும் சாமியும் அடிக்கடி பேசுகிறது வந்து கடவுள் நம்மளுக்குன்னே ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அது நம்ம உத்தமமாக உண்மையாக இருக்கிறது வந்து நம்ம கடமை. பிகாஸ் we are answerable to God, not looking at people, because we all have our own shortcomings. So டெஸ்டிமனி சொல்ல போனால் கடவுள் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார், இந்த வீட்டை கொடுத்துருக்காரு, நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு கடவுள். even though we are not privileged or we don't deserve it. பட் இந்த நேரத்தில் வந்து நான் யோசித்து பார்க்கும்போது ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் வந்து எங்கள் 2 பேருக்கு கொடுத்ததுனால it helps us in many ways, because no matter what happens, what challenges come, we look up to God, because எங்களுக்குன்னே ஒரு பொறுப்பு கொடுத்து தான் நம்ம செய்யணும். அது வந்து கடவுள் நம்ம வந்து உத்தரவாதம் பண்ணோம். இட்ஸ் a covenant between us and God ன்னு சொல்லிட்டு விட்டல் ஆசி விட்டல் சங்கீதா, because that's the only legacy we can pass on to. ஸோ இந்த நாளில் வந்து இந்த வீடை கொடுத்த கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்துவது கூட பெற்றோர் நினைத்து பார்க்குறோம். We thank God for giving us parents who taught us good values about church and how God gives us responsibilities, and it is up to us how we make use of it. ஸோ இந்த நாளில் வந்து அந்த ஒரு காரியத்துக்காக நான் கடவுள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காக வந்து விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். பிகாஸ்
நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்லையும் வந்து பிள்ளைங்க வந்து வளர்ந்து வரதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய சேலஞ்சஸ் இந்த கண்டினியூஸ் லைஃப். பட் வந்து அநேக விதத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செஞ்சதான் ஒரு பெரிய பிளஸிங். we can only thank God for it. நிறைய சிக்னஸ் வந்த போதெல்லாம் சாமினிக்கு பிள்ளைங்க வந்து they are very special. They know how to take care of certain things without us telling them. ஸோ இந்த நாளில் வந்து நீங்களாம் வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். இது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன். இந்த வீடு வந்து many times people who have moved to Frederick, we are told எதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. That is exactly sometimes we think about so many things, but God has a different plan. 270 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். நான் அசோக் வந்து பாய்ஸ் வரும்போது கேட்ட கேள்வி வந்து, என்ன அசோக் அவ்வளோ தூரம் தள்ளி போகிற? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அசோக்கோட டபுள் பிஸ்னஸ் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது என்ன ஏன் சொல்கிறேன்னா, God has an ultimate plan that we can never understand, but it is mysterious, and we want to praise God for this home. The only prayers that we have is pray for us, that we should be a blessing in this neighborhood, that the way we talk to others, and இந்த வீட்டில் வந்து துதியின் சத்தம், ஜெபத்தின் சத்தம் கண்டிப்பாக வந்து அதிகரிக்கணும். This house will be a house of worship, praises, and God's presence can always fill this house, and that we can radiate it to others. Thanks be to God. வேதம் இல்லாத கூடுகை ஒருவேளை that become an entertainment. ஆனால் ஆண்டோடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருப்பது இட்ஸ் a blessing. ஒருவேளை இந்த புதிய இல்லத்தில் இந்த முதலாவது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஸ்தோத்திர ஜெப கூட்டம் போல நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்தை செய்கிறார். அநேக மக்கள் உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சடதியாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லி கிறிஸ்தவ வாழ்வை ஒரு வீட்டோடு கூட ஒப்புமைப்படுத்தி முடிக்கிறார். ஒரு வீடு கட்டப்படுவதும் வீடு நிலை நிற்பதும் எதை சார்ந்தது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதை சுருக்கமாக ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வீடு. இது ஒரு வீடு. நம்முடைய சரீரம் ஒரு வீடு. இது எப்பொழுது நிலை நிற்கும் என்பதை இயேசு கிறிஸ்து சுருக்கமாக மத்தேயு 7வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். நமக்கும் ஒரு வீடு இருக்கிறது உலகத்தில் வாழ்வதற்கு. நம் வாழும் வீடு நமக்கு எப்பொழுதுமே மன நிறைவை கொடுக்கிற ஒரு இடம். C.S. ஸ்பர்ஜன் என்று சொல்லுகிறவர் இயேசு சொன்ன இந்த உவமையை அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், 2 பேர் வீட்டை கட்டினார். வேலை 2 பேரும் வீடு கட்ட வேண்டும் என்று விரும்பினார். They had a desire to build a house. 2 பேரும் தங்கள் திறமைகளை அதற்கு உட்படுத்தினார்கள். They put their skills in that. வீட்டை கட்டுவது என்பது அதற்கென்று சில ஸ்கில் செட் இருக்கு. அதற்கென அதை சரியாக செய்கிற மக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். 2 பேரும் வீட்டை நன்றாக கட்டி முடித்தார்கள். They finished the structure. சில காலம் சென்றது, மழை வந்தது, பெருங்காற்று வீசியது, ஒரு வீடு நின்றது, ஒரு வீடு விழுந்து போனது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன காரணம் நின்ற வீட்டிற்கு? What is the secret or what is the main source for the house which lost it? What is a failure in that house which made to get collapsed? பிரியமானவர்களே, இயேசு சொல்லும்போது 3 காரியங்களை இதிலே அடையாளப்படுத்துகிறார். ஒருவேளை நம்முடைய சாதாரண உலக பிரகாரமான வீடும் நம்முடைய சரீரம் ஆவிக்குரிய அனுபவங்களும் இந்த 3இன் அடித்துவத்தில் இருக்கிறது. ஒரு வீடு நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு சொல்கிறார், சரியான ஆதாரம் அவசியமாக இருக்கிறது. It needs the right foundation. It is not wrong. Millions of information is there. Some of the information people say it is fake. ஆனால் பிரியமானது, God's advice, that is 100% truth. நடந்தது என்ன? 2 பேரும் ஆலோசனை கேட்டார்கள். முதல் மனிதன் சரியான ஆதார அடித்தளத்தை செட் பண்ணா, 2வது ஆலோசனை கேட்டான்.
மூன்றாவது அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் கேட்ட ஆலோசனையை சரியாக நடைமுறைப்படுத்தினான். விதைக்காத விதை வளருவதில்லை என்று சொல்லுவார். Any seed, if you never plant it, it will not going to grow. Only planted seed will give a growth. பிரியமானவர்களே, நடைமுறைப்படுத்தாத ஆலோசனைகள் never make good fruit. சில பேர் கேட்பாங்க, நான் வாரம் ஆண்டவரை தேடுகிறேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஆண்டுடைய வழி நடக்கிறேன், என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டேன்? ஒரு வித்தியாசம் வராது. இப்போது ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு வெளிப்படும் வேலை. ஆண்டவர் அருமையாய் தந்திருக்கிற வீட்டில கிறிஸ்துவை அடித்தளமாக வைத்து உங்கள் குடும்பத்தை நடத்துங்கள். கிறிஸ்துவின் ஆலோசனையை அனுதினமும் கேளுங்கள். ஆண்டுடைய வார்த்தையை அனுதினமும் உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தாலும் நன்மையினாலும் ஆண்டவர் இந்த இல்லத்தையும் வந்திருக்கிற அனைவர் வாழ்வையும் நிரப்புவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் செய்வோம். இந்த இடம் ஆண்டவரே ஒரு நாளில் வெறுமையா இருந்ததை நாங்கள் கண்டோம் சுவாமி. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு மகிமையான வீடு கட்டி எடுப்ப ஆண்டவரை உதவி செய்கிறார்கள். அருமையான குடும்பத்தாருக்கு இந்த இடத்தை கர்த்தர் சுதந்திரமாய் சொந்தமாய் கொடுத்திருக்கிறேன். நன்றி சொல்கிறோம். இந்த வீட்டை வாங்குவதற்குரிய சகல கிருபை வரங்களை கர்த்தர் நீர் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்தீர். உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தில் வாசம் செய்யும் சகல காலங்களிலும் கர்த்தாவே, எப்படி பெருமழை வந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும், பெரும் காற்று வீசி அடித்தாலும் அசையாமல் நிலைத்திருந்த வீட்டை போல குடும்பம் நிலை நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மீது இந்த குடும்பம் நிலை நிற்க, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நிலை நிற்க, அதை செயல்படுத்தி கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க கிருபை தார். இந்த நாளிலும் அன்பான குடும்பத்தாரின் அழைப்பை ஏற்று இந்த மகிழ்ச்சியான நன்றி சொல்லுகிற அந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஆண்டவருடைய ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் உயர்த்தப்பட நான் ஜெபிக்கிறேன். இந்த வீட்டின் அறைகளை ஆசீர்வதியும். யோபுவின் வீட்டிற்கு கொடுத்த அதே பாதுகாப்பை இந்த வீட்டிற்கு தாரும். இந்த இடத்தில் கர்த்தர் தாமே பெத்தேலை போல தேவ பிரசன்னத்தால் நிரப்பும். தேவ தூதர்கள் ஏறுவதை இறங்குவதை காண கிருபை தாரும். உன் அலங்கத்திற்குள்ளே சுகம் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீ கொடுக்கிற சகல வாக்கு தத்தங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தாரும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதமான எதிர்காலங்களை கட்டளையிடும். பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் கைது செய்கிற சகல காரியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உபாகம் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆம் ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளோடு இருப்பதை ஒவ்வொருவரும் காண கிருபை தார். இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் நன்றியின் சத்தம் உமது சமூகத்தில் எப்போதும் கேட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியத்திலும் சமாதானம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாய் அன்பு குடும்பத்தாரோடு என்றென்றும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரம் மறவாதே. ஆமென். துதிகரமாகி மயோமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதிகரமாகி மயோமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதிகரமாகி மயோமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதிகரமாகி மயோமக்கே ஓ நீரே
Vote of thanks.